டாஸ்மாக் வழக்கில் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்தது. இந்நிலையில் அமலாக்கத்துறை சோதனை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரிப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். அதனையடுத்து வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. இன்று காலை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வழக்கு விசாரணை சற்று நேரம் தள்ளி வைக்குமாறு தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதால் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் தொடங்கிய போது அவகாசம் கோரப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் டாஸ்மாக் வழக்கை விசாரணைக்கு எடுக்க விடாமல் தடுப்பதற்காகவே தமிழக அரசு வழக்கறிஞர்கள் இப்படி நடந்து கொள்வதாக தரும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் இந்த வழக்கை இன்று விசாரிக்க பட்டியலில் இருக்க மாட்டோம் என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் தங்கள் பொதுமக்கள் நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டா அல்லது டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக தாக்கல் செய்யப்பட்டதா, குறைந்தபட்சம் நீங்கள் நீதிமன்றத்துக்காவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் மாநில அரசின் உரிமையை நிலைநாட்டவே வழக்கு தொடரப்பட்டதாக கூறினார். இதை கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டாலும் எடுக்காவிட்டாலும் இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் வாதங்களை எடுத்து வைத்தே ஆக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அமைச்சர் நேருவின் சகோதரரை அமலாக்கத்துறை தனியான காரில் அழைத்து சென்ற விசாரணை தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று காலை சுமார் 7:30 மணிக்கு தில்லை நகரில் உள்ள நேருவின் வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டார்கள். அப்போது தில்லை நகர் 10வது கிராஸில் திருச்சியில் உள்ள அமைச்சர் நேருவின் சகோதரர் மறைந்த ராமஜெயம் இல்லத்தில் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டார்கள். இதுபோல் நேருவின் உறவினர்களுக்கும் தொடர்புடைய இடங்களில் சுமார் 10 மணி நேரம் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காரில் அழைத்து சென்றது. அவரிடம் தனியாக தீவிர விசாரணை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் சட்டமும் ஒழுங்கும் முற்றிலுமாக சீரழிந்து விட்டதாக உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தி தெரிவித்தது. அதாவது வழக்கின் விசாரணை ஒன்று வந்தபோது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவ்வாறு கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டத்தின் ஆட்சி முற்றிலும் சீரழிந்து விட்டது. பொதுவாக சிவில் பிரச்சனைகள் குற்றவியல் வழக்குகளாக மாற்றுவது சட்டவிரோதமான செயலாகும். இது தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வருவதும் அத்துடன் இதற்கென ஏற்கனவே நாங்கள் பலமுறை தீர்ப்பு வழங்கியுள்ளோம் என்பதும் கவலைக்கிடமான நிகழ்ச்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இத்தகைய நடைமுறைகளை தினசரி நடைபெறுவது உத்தரப்பிரதேசத்தில் தங்களுக்கு ஆச்சரியமளிக்கிறது என்றும் கடனாக பெற்ற பணத்தை செலுத்தவில்லை என்பதற்காக நேரடியாக குற்றவியல் வழக்காக அதை மாற்றுவதை ஒருபோதும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. இது சட்டத்தின் அடிப்படைகளுக்கு எதிரானது. இத்தகைய செயல்கள் நீதிமுறையின் நம்பகத்தன்மையும் சமூகத்தின் நியாயமே வேரோடு கிள்ளும் வகையில் உள்ளது என்று கடும் கண்டனத்தை யோகி ஆதித்யநாத் அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2023-24 தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடைகளில் பாரதிய ஜனதா முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இதில் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் 2243 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது. முந்தைய ஆண்டில் பாஜக 719 கோடி ரூபாய் மட்டும் கிடைத்த நிலையில் 2023-24 அது 211% உயர்ந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி பெற்ற நன்கொடை 79 கோடி ரூபாயிலிருந்து 281 கோடியாக அதிகரித்திருக்கிறது. இது 252% உயர்வாகும். மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு கிடைத்த 2243 கோடி ரூபாய் நன்கொடையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கிய தொகை மட்டும் 2064 கோடி ரூபாய். காங்கிரஸ் கட்சி பெற்ற நன்கொடையான 280 கோடி ரூபாயில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் பங்கு 190 கோடி ரூபாயாக உள்ளது. 2022-23 நிதியாண்டை விட 2023-24 தேர்தலை முன்னிட்டு தேசிய கட்சிகளுக்கு ஏறத்தாழ 200% கூடுதலாக, அதாவது 1693 கோடி ரூபாய் அதிக நன்கொடைகள் குவிந்திருப்பது ஏடிஆர் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளது. நாட்டு மக்களின் உரிமைகளை மற்றும் நல்வாழ்வுக்காக போராட ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பை தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்று ராகுல் காந்தி உறுதிபட கூறியிருக்கிறார். அதாவது ராகுல் காந்தி தனது எக்ஸ் தள பதிவில் கூறியதாவது, மக்களின் வாழ்க்கை மேம்படுத்த பல பரிந்துரைகளை வழங்கியுள்ளது.
சரண்ஜித் சிங் சன்னி தலைமையிலான விவசாய குழு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளித்து விவசாயிகள் மீனவர்களுக்கான முக்கிய பாதுகாப்போடு பயிர்க்கழிவுகளை சேகரிப்பதற்கான கூடுதல் இழப்பீட்டை பரிந்துரைத்தது. காங்கிரஸ் எம்பி சப்தகிரி உலாகா கிராமப்புற மேம்பாட்டுக் குழு மற்றும் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் மக்களவையில் பேசினார். அதேபோல் காங்கிரசின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் தலைமையிலான கல்வி, பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுக்கான குழு கல்வி நிறுவனங்கள் அதிக ஆசிரியர்களை நியமிக்கவும், வினாத்தல் கசிவை முடிவுக்கு கொண்டு வரவும், சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சரியான நேரத்தில் ஊதியங்களை வழங்கவும் எடுத்துரைத்தது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு குழு வெளிநாடுகளில் குடியேறிய இந்திய தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பின் அவசியத்தை அவையில் பேசியது. மக்கள் நலனில் காங்கிரஸ் கட்சியின் அர்ப்பணிப்பு இவையெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தான். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாட்டு மக்களின் உரிமைக்காக, நல்வாழ்வுக்காக போராட ஒவ்வொரு ஜனநாயக அமைப்பையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்று ராகுல் காந்தி கூறியிருந்தார். ஜனநாயக விழுமியங்களை உறுதிப்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய பதிவு இதுவாக இருக்கிறது. அதாவது, தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக ஆளுநர் உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவினுடைய விசாரணையை பாராட்டியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வரவேற்றிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாடு ஆளுநர் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் தாமதம் செய்தது குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கூட்டாட்சி கொள்கைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்களை உறுதிப்படுத்தும் ஒரு வரலாற்று தீர்ப்பு என்று அவர் கூறியிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றங்களின் அதிகாரத்தை இது நிலைநிறுத்துகிறது என்கிறார் பினராயி விஜயன். மேலும் மக்களின் விருப்பத்தை தடுக்க ஆளுநர்களின் அரசியல் தலையீடுகளுக்கு எதிராக ஒரு வலுவான செய்தியை அனுப்புகிறது. ஜனநாயக உரிமைகளையும் சட்டமன்றத்தின் கண்ணியத்தையும் பாதுகாப்பதற்கான கேரளாவின் நிலைப்பாட்டை, நடந்து வரும் சட்ட போராட்டத்தையும் இது உறுதியான நிரூபிக்கும் ஒரு நிகழ்வு என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறது. ஆந்திர தலைநகர் அமராவதிக்காக மத்திய அரசு 4285 கோடி ரூபாயை நிதியாக அளித்திருக்கிறது. அதாவது, ஹைதராபாத் தெலுங்கானாவின் தலைநகராக இருக்கும் என்று புதிய தலைநகரை உருவாக்கும் வரை அல்லது 10 ஆண்டுகளுக்கு ஆந்திராவின் தலைநகராகவும் ஹைதராபாத் இருக்கும் என்றும் மாநில பிரிவினை மசோதாவில் கூறப்பட்டிருந்தது. இருந்தாலும் மாநிலம் பிரிந்த பின்னர் ஆந்திராவின் முதல்வரான சந்திரபாபு நாயுடு குண்டூர் விஜயவாடா இடையே அமராவதியை தலைநகரமாக அறிவித்தார். இதற்காக அப்பகுதி விவசாயிகள் சுமார் 30,000 ஏக்கர் நிலத்தை தானமாக முன்வந்து வழங்கினர். 2014 ஆண்டு 2019 ஆண்டு வரை அமராவதி சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் போன்றவை கட்டப்பட்டு ஆட்சி நடந்தது. அதற்கு பின்பு YSR காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வரானார். இதையடுத்து அமராவதியின் சட்டப்பேரவை கர்னூலில் உயர்நீதிமன்றம் விசாகப்பட்டினத்தில் தலைமைச் செயலகம் இருக்கும்படி 3 தலைநகர் கொள்கையை கொண்டு வந்தார். இதனால் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்நிலையில் மீண்டும் சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்த பின்பு அமராவதியில் கட்டுமான பணிகள் கிடுகிடவென நடந்து வருகிறது. மேலும் ஆந்திர அரசுக்கு தேவையான அரசு கட்டிங்கள், அரசு அதிகாரிகள், ஊழியர்களுக்கான குடியிருப்பு கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் என அமராவதி ஒரு நவீன தலைநகராக சந்திரபாபு நாயுடு உருவாக்கி வருகிறார். இந்நிலையில் ஆந்திராவுக்கு 4285 கோடி நிதியுதவி மத்திய அரசு நேற்று வழங்கியது குறிப்பிடத்தக்கது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு PM மெட்டீரியல் என்று தமிழ் பேராபத்தின் புரவலர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டினார். காட்டாங்குளத்தூரில் SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது, தமிழன் எப்போ வருவானோ, இந்த தமிழகத்தை எப்போ ஆழ்வானோ என்று நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் மனதில் பட்டதை நான் கூறுகிறேன். அண்ணாமலை ஒரு PM மெட்டீரியல் என்று கூறினார். ஒரு தமிழன் இந்தியாவின் பிரதமராகும் நீண்டகால கனவு இதன் மூலம் நிறைவேறும் எனவும், மோடி பிரதமர் ஆவார் என்பதை முதலில் சொன்னது நான் தான் எனவும் அவர் இப்பொழுது தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்கள் பயன்பெற வேண்டியதன் சீமானையும் அண்ணாமலையும் ஒரே மீடில் ஏற்றியதாக அவர் கூறினார். நெல்லை டவுனில் கொலை செய்யப்பட்ட வாலிபர் புதைக்கப்பட்ட நிலையில் போலீசார் இன்று அதிகாலை அவரது உடலை மீட்டார்கள். இதனை அடுத்து அதன் விசாரணையில் ஒரு பரபரப்பான செய்தி நிலவேறியது. அதாவது, இந்த கொலை செய்யப்பட்ட வாலிபர் இன்று அதிகாலையில் மோப்பநாய் உதவியோடு வாலிபர் புதைக்கப்பட்ட இடம் அடையாளம் காணப்பட்டது. போலீசார் பின்னர் தோண்டி எடுத்து பார்த்ததில் கொலையுண்டவர் நெல்லை டவுனை சேர்ந்த
அல்லு என்பது தெரியவந்தது. அவரது வீட்டுக்கு தகவல்கள் தெரிவித்த போலீசார் குடும்பத்தினரை வரவழைத்து விசாரணை நடத்தினார்கள். இதில் கொலை செய்யப்பட்ட ஆறுமுகம் மாற்றுச் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததும் அதற்கு பெண்ணின் சகோதரர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவில் பிரச்சினை பேசி முடிப்போம் என ஆறுமுகத்தை கொலையாளிகள் தரப்பு மது அருந்தும் இடத்திற்கு வரவழைத்தது. அங்கு காதல் விஷயத்தில் ஆறுமுகம் உறுதியாக நிலையில் கொலையாளிகள் அவரை வெட்டி கொலை செய்துவிட்டு அருகிலுள்ள வயல்வெளியில் புதைத்துவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்த போலீசார் டவுன் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவர்கள் 3 பேரையும் அவர்களுக்கு உதவியாக இருந்த ஒருவரையும் கைது செய்தார்கள். இந்த சம்பவத்தால் நேற்று இரவு முழுவதும் டவுனில் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்ட ஆறுமுகம் மாற்று சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்ததும் அதற்கு பெண்ணின் சகோதரர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுமே இந்த கொலைக்கான காரணம் என்பது பின்னால் உறுதியாகி இருக்கிறது. வக்ஃப் வாரிய நிலத்தில் கட்டப்பட்ட முகேஷ் அம்பானியின் வீடு கைமீறி போகும் அபாயம் இருப்பதாகவும் புதிய சட்டத்தால் பல சிக்கல்கள் வந்திருப்பதாகவும் கூட இன்றைய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதாவது வக்ஃப் நிலம் என்று கூறும் பழைய புகார்கள் மற்றும் அரசியல் எதிரிகள் முகேஷ் அம்பானி வீடு கட்டப்பட்டதென்றாக கூறப்படும் 4532 சதுர மீட்டர் நிலம் முறையாக விற்கப்படவில்லை என்று வக்ஃப் வாரியம் ஒரு புகாரில் கூறியது. 2002ஆம் ஆண்டு முகேஷ் அம்பானி இந்த நிலத்தை 21.5 கோடிக்கு வாங்கினார். ஆனால் இந்த நிலம் 1986ஆம் ஆண்டு கரீம்பாய் இப்ராஹிம் என்பவரால் வக்ஃப் வாரியத்திற்கு விற்கப்பட்டது எனவும் அனாதை இல்லம் மற்றும் மதப்பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோன்று AIMIM தலைவர் அசவுதீன் ஓய்சி மற்றும் முன்னாள் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் இந்த நிலம் வக்ஃப் வாரியத்தின் சொத்து என பல வீடியோக்கள் கூறியிருப்பது தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வக்ஃப் நிலங்களில் ஏற்பட்ட சர்ச்சைகள் இந்தியாவின் புதிதல்ல. 1950 வக்ஃப் வாரியத்திடம் 52,000 ஏக்கர் நிலம் இருந்தது. 2025 அது 9.4 லட்சம் ஏக்கராக அதிகரித்தது. புதிய வக்ஃப் திருத்தச் சட்டம் நிலங்களின் பதிவு, பராமரிப்பு மற்றும் பயன்பாட்டை நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு சீரமைக்கும் நோக்கத்துடன் வரவேற்கப்படுகிறது. ஆனால் முகேஷ் அம்பானி வீடு தொடர்பான வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் வக்ஃப் வாரியம் மற்றும் கரீம்பாய் அறக்கட்டளை அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற ஆலோசனைகளும் தற்போது வலுத்து வருகிறது. குறிப்பிடத்தக்கது.